பண்ணணும்னு தோணுது. வந்து ப்ளே பண்ற மாதிரி பண்ணி கமருதன் அருவா. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. யார் யாரை நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்றது இந்த ப்ரோமோவில் தெரியுது. கொஞ்சம் விஷயம் மட்டும் தெரிஞ்சிருக்கு, அதை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சுபிக்ஷா இருக்காங்க பார்த்தீங்களா, 2 பேரில் ஒருத்தங்களா பார்வதியை நாமினேட் பண்ணுறாங்க, ரெண்டாவதா யாரை நாமினேட் பண்ணாங்கன்னு தெரியல. அடுத்து வியானா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் பார்வதி பேரை தான் சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கவங்க பார்வதியை நாமினேட் பண்ணுற மாதிரி பேசி வச்சிருந்தாங்கன்ட்டு. டைரக்டாக பேசல, இன்டைரக்டாக பேசிட்டாங்க. அரோரா, கமருதீன், வியானா இவங்கெல்லாம் சேர்ந்த மாதிரி பார்வதியை இந்த வாட்டி கொண்டு வரலான்னு இன்டைரக்டா பேசிக்கிட்டாங்க. அதே மாதிரி யாரையும் இவங்க கொண்டு வந்துட்டாங்க போல. சரி, அடுத்ததா பார்ப்போம். இந்த விக்ரம் இருக்காரு பார்த்தீங்களா, விக்ரம், அவரை பொறுத்த வரைக்கும் கமருதீன் பேரை சொல்றாரு. ரொம்ப வைலண்டா நடந்துக்கிறாருல, அதுவும் இல்லாம விக்ரமுக்கு அந்த தண்ணி விஷயத்துல பண்ணதே சுத்தமா பிடிக்கல, அதனால கமருதீன் பேரை சொல்லியிருக்காரு. கமருதீனுக்கு இன்னொன்று ஓட்டு வரதான் நமக்கு காட்டுறாங்க. யார் அந்த ஓட்டை போட்டிருக்கானா, திவாகர் தான். திவாகர் என்ன சொல்றாருன்னா, அவர் ரொம்ப வைலண்டா நடந்துக்கிறாரு, அதனால கமருதீன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்து கலை சொன்னதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கலை யாரோட பேரை சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, சபரியோட பேரை சொல்றாரு. அதாவது அவன் சூப்பரா கேம் பிளே பண்றான், அதாவது ஒரு டிராமா மாதிரி பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்குமே சபரி பண்றது அப்படிதாங்க தோணுது. எல்லா சண்டையிலையும் இன்வால்வ் ஆகுறாரு, அதை தீர்த்து வைக்கிற ஆள் மாதிரியே இவர் நடந்துக்கணும்னு நினைக்கிறாரு. எப்பவுமே தீர்த்து வைக்கணும்னு ஒருத்தர் முன்னாடி வந்து ஒரு டிராமா பண்றாங்கனாலே அது பக்கா டிராமாங்க. எனக்கு என்னமோ இப்ப சபரி மேல கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இந்த எஃப்ஜேக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றதுலாம் எனக்கு சுத்தமாவே பிடிக்கலங்க. சோ சபரியை இவர் நாமினேட் பண்ணது எனக்கு சரியா தான் பட்டது. அதே மாதிரி துஷார் நாமினேட் பண்ணதுல ஒருத்தரை பத்தி மட்டும் நமக்கு காமிச்சிட்டாங்க. துஷார் இருக்கார்ல, திவாகரை தான் நாமினேட் பண்ணியிருக்காரு. ஒரு காரணமும் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, திவாகர் என்ன சொந்த முடிவு எதுவுமே எடுக்கிறது இல்ல, மற்றவங்க சொல்றதை தான் கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுவும் வேலிடான பாயிண்ட் தான். ஏன்னா திவாகர் மேக்ஸிமம் பார்வதிக்கு ஃபேவராகவே நடந்துக்கிறாரு. அதை சொல்லி தான் துஷார் நாமினேட் பண்ணியிருக்காரு. துஷாரை யாருமே நாமினேட் பண்ண முடியாது, அதனால யாருமே பெருசா நாமினேட் பண்ணல. சரி, இப்போ யாரெல்லாம் கடைசியில் நாமினேஷனுக்கு வந்திருக்காங்கன்னு பிக் பாஸ் படிக்கிறாரு. அதில் யார் யார் தெரியுமா வந்திருக்கா? பாரு வந்திருக்காங்க, கமருதீன் வந்திருக்காரு, அதுக்கப்புறம் அரோரா வந்திருக்காங்க, எஃப்ஜே வந்திருக்காரு, ரம்யா வந்திருக்காங்க, அப்சரா வந்திருக்காங்க, கெமி வந்திருக்காங்க, திவாகர் வந்திருக்காரு. ஸோ இதில் 2 பேர் மிஸ் ஆகுறாங்க, 3 பேர் மிஸ் ஆகுறாங்க. சொல்ல போனா யார் தெரியுமா? இந்த கலையரசன் தப்புச்சிட்டான். கலையரசன் இந்த வாட்டி நிறைய வர வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன், ஆனால் கலையரசன் தப்பிச்ச மாதிரி தெரியுது. அதே சமயம் இன்னொருத்தர் தப்பிச்சதுன்னா கானா வினோத், வியானா தப்பிச்சிட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புற அளவுக்கு அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு தான் அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. ஆனால் இப்போ மட்டும் யாருமே நாமினேட் பண்ணல பாருங்களேன். வியானா நாமினேஷன்ல வரல, கானா வினோத் நாமினேஷன்ல வரல. அதே மாதிரி கலையரசன் தப்பிச்சிட்டாங்க. போன வாட்டி 12 ஓட்டு வாங்கினான், ஆனால் அவன் தப்பிச்சிட்டான் பாருங்களேன். ஸோ இந்த வாட்டி நிறைய பேர் வந்திருக்காங்க. இல்லை எல்லாருமே எஃப்ஜேவை அனுப்புறதுக்கான வாய்ப்பு தான் ஹெவியா தெரியுது. ஓவரா பண்றான்.